ரைட். நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய மூன்றாம் தவணை தரம் 12 மூன்றாம் தவணை வினாத்தாளிலே இருக்கிற முதல் நோட்ஸ் கேள்வியை பாவம் நீங்கள் எக்ஸாம் செய்யும்போது கட்டாயமாக என்ன செய்யணும் ஏற்கனவே 13 அதை சொல்லியிருக்கிறேன் நான். நோட்ஸ் கேள்விக்கு தான் நீங்கள் விடியளிக்க வேணும். நோட்ஸில் இருக்கிற விடயங்களை வந்து நாங்கள் விடியளிச்சுட்டு அப்புறம் கணக்கு செய்யும்போது எங்களுக்கு கொஞ்சம் நேரமும் மிச்சமாகும். 25 கேள்வி என்றபடியாக உங்களுக்கு இந்த 3 தவணையும் பெரிய இசுவாக இருக்காது இந்த விஷயம். சரி, நான் சொல்றது பெரிய முக்கியத்துவமாக இருக்காது. ஆனால் நீங்கள் அங்கால அடுத்த தவணை 4ஆம் தவணையில் வந்து 50 வினாக்களை கொண்ட பகுதி ஒன்று வினாத்தாளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பேப்பரை செய்து முடிக்கணும். 2 மணித்தியாலத்துக்குள்ள அதை செய்து முடிக்கணும் என்றபடியால் அந்த டைம் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். முதல் நீங்கள் நோட்ஸை செய்து போட்டு தான் பிறகு கணக்கு பகுதிக்கு போக வேணும். இதுதான் கேள்விக்கு விட செய்கிற மெதட்டாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக அமைவது என்று சொல்லி முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் கணக்கீட்டின் அடிப்படை நோக்கம். கணக்கீடுன்னு சொன்னால் பொதுவாக நிதி கணக்கீட்டை கதைக்கிறதான் வளமை. ஆனால் எங்கள்கிட்ட வந்து கணக்கீடுன்ற ஒரு எண்ணக்கரு இருக்குது. கணக்கீட்டு 2 வகை இருக்குது. ஒன்று நிதி கணக்கீடு, அடுத்த முகாமை கணக்கீடுன்னு சொல்லி அது இந்த 2 பிரிவுகள் இருக்கு. இதுல நாங்கள் முதல் 2 பிரிவையும் பற்றி பார்த்துட்டு பிறகு கணக்கீட்டின் அடிப்படை நோக்கத்துக்கு வருவோம். கணக்கீட்டை பொறுத்தவரை நிதி கணக்கீடுன்னு சொல்லி நாங்கள் வகைப்படுத்துகிறோம், முகாமை கணக்கீடு வகைப்படுத்துகிறோம். நிதி கணக்கீடுன்றது வந்து இது வந்து வெளியக தரப்பினருக்கு பிரதானமாக அந்த தகவலை வந்து யார் பயன்படுத்த போகிறோம்னா வெளியக தரப்பினர் பயன்படுத்த போகிறோம். உள்ளக தரப்பினரும் பயன்படுத்தினோம், பயன்படுத்த மாட்டோம் இல்லை, உள்ளக தரப்பினரும் பயன்படுத்தினோம். ஆனால் வெளியக தரப்பினர் பயன்படுத்துகின்ற ஒரு நிதி கூட்டாக இந்த நிதி கணக்கீடு காணப்படும். ரைட். இங்க வந்து பயன்படுத்தப்படுகிற தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்க முதலாவது அலகில வந்து படிச்சிருப்பீங்க. கடந்த கால அல்லது வரலாறு தகவல்கள் தான் நிதி கணக்கீடுல பயன்படுத்தப்படுறதாக இருக்கும். முகாமை கணக்கீடுல பயன்படுத்தப்படுகின்ற தகவலை பொறுத்தவரையில அது வந்து நிகழ்கால எதிர்கால தகவல்கள் வந்து நிகழ்கால மற்றும் எதிர்கால தகவல்கள் வந்து அதுல பயன்படுத்தப்படுறதாக இருக்கும் இந்த முகாமை கணக்கீட்டை பொறுத்தவரையில. ரைட். அது நீங்கள் கடந்த கால தகவல் என்று சொன்னால் பிள்ளை. முகாமை கணக்கில் பயன்படுத்தப்படும் தகவல் கடந்த கால தகவல், எதிர்கால தகவல் என்று சொல்ற வேர்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் பயன்படுத்தோம். கடந்த கால தகவல் என்பது பயன்படுத்துறது இல்லை. அது பழைய பேப்பர் வாசகரில் கூட கடந்த கால தகவல் என்று இருக்கும். 2023ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருக்கிற பாஸ் பேப்பரில் முகாமை கணக்கில் பயன்படுத்தப்படுகின்ற தகவல்கள் கடந்த கால எதிர்கால தகவல் என்று இருக்கும். 2023க்கு பிறகு இனி நாங்கள் பயன்படுத்த போறது நிகழ்கால எதிர்கால தகவல் என்றதை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்றதையும் உங்களுக்கு சொல்றது. ரைட். அப்ப இதுல நிதி கணக்கீடு யாருக்கு தயாரிக்கப்படும்? அங்க 2 பேர், ஒன்று உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர் 2 பேர். அப்ப உள்ளக தரப்பினரும் வெளியக தரப்பினர்களும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி சார்ந்த தகவல்களை வழங்குறது. நிதி கணக்கீட்டுல நிதி சார்ந்த தகவல் மட்டும்தான் இருக்கு, நிதி சாரா தகவலும் இருக்கு. இதை நீங்கள் சில வேளைகளில் பொருளாதார தகவல், பொருளாதாரம் எல்லா தகவல் என்று படிச்சிருக்கலாம். அந்த சொற்பதமும் நீக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு 2023ஆம் ஆண்டுல இருந்து அது நீக்கப்பட்டிருக்குது. இந்த பொருளாதார தகவல், பொருளாதாரம் எல்லா தகவல் என்று அக்கௌண்ட்ஸின் எந்த ஒரு பகுதியிலையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது, அல்லது நீக்கப்பட்டாச்சு. ஆனால் அவங்க டீச்சர் கைட்ல எல்லாம் அது இருக்கும். சில பேர் நீங்க அப்படி படிச்சிருக்கலாம். சரிதானே? அப்ப இதுல நிதி சார்ந்த தகவல், நிதி சாரா தகவல் என்ற வேர்ட்ஸை நீங்கள் கூடுதலாக பயன்படுத்தலாம். அல்லது பண ரீதியான தகவல், அல்லது பணத்தால் அளவிட முடியாத தகவல் என்றெல்லாம் சொல்லுவோம். பொருளாதாரம் எல்லா தகவல், பொருளாதார தகவல் என்ற சொற்பதத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லம். இனி வந்து அது பயன்பாட்டில் இல்லை என்றுதான் அது நான் சொல்ல வரபடி. ரைட். அப்ப இதுல வந்து நிதி கணக்கெடுக்கிற நோக்கத்தை வந்து நான் சொல்றேன். உள்ளக தரப்பினர் மற்றும் வெளியக தரப்பினர் ஆகிய இருவரும் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான நிதி சார்ந்த தகவல் வழங்குறதான் நிதி கணக்கீடாக இருக்கும். தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான நிதி சார்ந்த தகவல்களை வழங்குறது.
முகாமை கணக்கிட்ட பொறுத்த வரையில அது வந்து உள்ளக தரப்பினருக்கு மட்டும்தான் தயாரிக்கப்படும், அல்ல உள்ளக தரப்பினருடைய தேவைக்காக மட்டும்தான் தயாரிக்கப்படுறபடியால் அதே வேளை அங்க பயன்படுத்துகின்ற தகவல் வந்து நிதி சார்ந்த மற்றும் நிதி சாரா தகவல் என்று ரெண்டு தகவல்கள் இருக்கு. இன்னொரு விதமாக அதை சொல்றேன்னா, பணத்தால் அளவிடக்கூடிய தகவலும் இருக்கும், பணத்தால் அளவிட முடியாத தகவல்களும் அங்க இருக்கும். அப்ப முகாமை கணக்கிட்ட பொறுத்தவரையில நிதி சார்ந்த தகவல் மற்றும் நிதி சாரா தகவல் ஆகிய இரண்டு தகவல்களும் வந்து அங்க வெளிப்படுத்தப்படுறதாக இருக்கும். அப்ப முகாமை கணக்கிடும் நோக்கம் வந்து வணிகத்தில் அக்கறை செலுத்துகின்ற உள்ளாரியான தரப்பினர்கள் அல்லது உள்ளக தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி சார்ந்த மற்றும் நிதி சாரா தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு நாங்கள் முகாமை கணக்கிடும் நோக்கம் அல்லது முகாமை கணக்கிடே சொல்லலாம். அப்ப இப்ப கணக்கீட்டுக்கு வருவோம். கணக்கீட்டுல இந்த ரெண்டும் இருக்குதான, நிதி கணக்கீடும் இருக்கு, முகாமை கணக்கீடும் இருக்கிறபடியால் ரெண்டு பேரையும் நாங்க சொல்லலாம். உள்ளக தரப்பினரையும் சொல்ல வேணும், வெளியக தரப்பினரையும் சொல்லலாம். அப்ப கணக்கீட்டுல உள்ளக தரப்பினரும் மெருவினம், வெளியக தரப்பினரும் மெருவினம். அதே போல ரெண்டு கணக்கிடும் இருக்கிறதால அங்க நிதி சார்ந்த தகவலும் இருக்கு, நிதி சார தகவலும் இருக்கு. அப்ப கணக்கீட்டின் நோக்கம் என்று சொல்லி சொன்னால் வணிகத்தில் ஓ கணக்கிட்டு தகவல்கள் தேவைப்படுகின்ற உள்ளக தரப்பினர் வெளியக தரப்பினர் ஆகிய இரு பிரிவினர்களுக்கும் நிதி சார்ந்த மற்றும் நிதி சார தகவல்கள் வழங்குகின்ற செயற்பாடு நாங்கள் கணக்கிட்டு நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கணும். அதை பொதுவாக நாங்கள் அக்கறை செலுத்துகிற ஆக்கணும் எல்லாம் கதைக்கிறாங்க. நான் இப்போ சொல்லப்பட்ட இந்த மூன்று நோக்கங்களும் 2023ஆம் ஆண்டுல இருந்து உள்வாங்கப்பட்ட விடயம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பேப்பரில் இருக்கிற விடைய உங்களை காட்சிப்படுத்திருக்கிற திரையில தெரியுமா நினைக்கிறேன். ரைட். ஓகே. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லலாம், இல்லை நேரடியாக கதைக்கலாம், மைக் ஃபோன் பண்ணி கதைக்கலாம். அநேகமானாக்கள் கதைக்க விரும்பாய்கள். ஆனால் கதைக்கிறது தான் மிக நல்லம். இல்லாத மெசேஜாக கொடுக்கலாம் நீங்கள் செட் பாக்ஸில் உங்களுக்கு தேவை என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் இதில் போடலாம். சில நான் கதைக்கிற விளங்காமல் இருக்கும், பேப்பர் சேவ் பண்ணி இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம், கேள்விக்குரிய பூர்ண விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு என்ன விடயத்துக்காக நீங்கள் அதனால் தொடர்பு கொள்ளலாம். ரைட். ஓகே. அப்போ இதில் கணக்கெடுப்பின் அடிப்படை நோக்கம் என்று கேட்டபடியால் நாங்கள் இங்கே வந்து உள்ளக வெளியக தரப்பினர் ரெண்டு பேரையும் சேர்த்து அக்கறை செலுத்தும் தரப்பினர் சொல்கிறோம் நாங்கள். அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்குது கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளை இனங்காணலும் அளவீடு செய்தலும். இது பார்த்தீங்கன்னா கணக்கெடுன முதலாவது செயல்முறை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் நாங்கள். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் உள்வாரியான தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல் வழங்குறது. உள்வாரியான தரப்பினர்கள் தீர்மானம் மேற்கொள்கின்ற எந்த கணக்கீடுன்னு சொன்னால் அது முகாமை கணக்கீடாக இருக்கும். அப்போ இதில் வந்து முகாமை கணக்கு ரெண்டாவது விட என்னத்தை குறிக்குதுன்னா முகாமை கணக்கிடக்கூடிய நோக்கத்தை குறிக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை பதிவு செய்தல் வகைப்படுத்த சொல்கிறது. இதுவும் கணக்கீட்டின் ஒரு செயல்முறை, நோக்கம் அல்ல. அல்லது நோக்கமாக இருந்தாலும் பிரதான விடயமாக அதை கருதுறையில் நாங்கள் அதை செய்முறையாக பார்க்கிறோம். அடுத்தது நிறுவனம் ஒன்று நிதி கூட்டுகளை தயாரிக்கிறது. அதுவும் கணக்கீட்டு செயல்முறை என்ற இறுதி செயற்பாடாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நிறுவனத்தின் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு பொருளாதார தகவல்களை வழங்குறது. அப்போ இங்கே பொருளாதார தகவல் இருக்குது. இது பழைய பேப்பர் தான், 2024ஆம் ஆண்டு வந்த பேப்பர். நினைக்கிறேன் பேப்பர் செட் பண்ணவே அந்த சொற்களை வந்து தவிர்த்திருக்கிறோம் அல்லது ஈடுபடுத்தாமட்டிருக்கிறோம். அப்போ அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் நீங்கள் விரும்பினா அதை கேள்வி பேப்பரில் மாற்றிக்கொள்ளலாம். வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான நிதி சார்ந்த தகவல்களை வழங்குறது கணக்கெடுக்கின்ற அக்கறை. இது வந்து பழைய அல்லது 2023ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருக்கிற தகவலுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்குது. அதால நாங்கள் அந்த காலப்பகுதியில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு பொருளாதார வழங்குறேன்னு சொல்றாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை இன்னும் மெருகூட்டி நான் முதல்ல ஆரம்பத்திலேயே உங்களை சொல்லியிருக்கிறேன். அப்போ உள்ளக வெளியே தரப்பினர்கள் தீர்மானம் மேற்கொள்கிறாங்க நிதி சார்ந்த வழங்குறது கணக்கிட்ட பிரதான நோக்கமாக இருக்கு. ரைட். ஓகே. அப்போ அது தெளிவான விடயம். ஆனால் இங்கே வந்து இருக்கிறதுல மிகச்சரியானது வந்து அஞ்சாவது விட வந்து மிக சரியானது. முதலாவதுக்கு வந்து அஞ்சாவது. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது நோட்ஸ் கேள்வி தான். ஒரு வணிகத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்று பின்வரும் கணக்கீட்டு செய்முறையும் சரியான ஒழுங்கு வரிசை அமைவது கேட்டிருக்கு. அப்போ இதில் ஒரு வணிகத்தில் இடம்பெற்ற பின்வரும் கணக்கீட்டு செய்முறையை பற்றி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் கணக்கீட்டு செய்முறை வந்து
நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த கணக்கீட்டு செய்முறையை சொல்லலாம். ரைட், அதில் பாருங்க. அஹ், முதல் வந்து வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும். பிறகு கொடுக்கல் வாங்கலுக்கு பிறகு அந்த கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணங்கள் தயாரிக்கப்படும். கொடுக்கல் வாங்கல் நடக்கும், பிறகு கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணங்கள் தயாரிக்கப்படும். பிறகு மூல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு முதன்மையேடுகளில் நாங்கள் பதிவுகளை மேற்கொள்வோம். பதிவு செய்தல் நடக்கும். பிறகு பதிவு செய்தல் வந்து வகைப்படுத்துறது, பொது பேரிட கணக்குக்கு அமைவாக வகைப்படுத்துறது. ஆஹ், அதாவது நாங்கள் என்னென்ன கணக்கு வகை என்று சொல்லி பொது பேரிட்டு கணக்குக்கு பதிவுகளை மேற்கொள்றது இல்லை பதிவுகளை மாற்றுறது நாங்கள் வந்து செயற்பாடில் சொல்லுவோம். பிறகு பொது பேரிட்டு கணக்குகளை சமப்படுத்துறது. பிறகு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பொது நாள் குறிப்பீட்டை தயாரிக்கிறது. பொது நாள் குறிப்பீட்டு பிறகு சாரி என்ன ரைட், பொது பேரிட்டு கணக்குகளை சமப்படுத்தி பொது நாள் குறிப்பீட்டு கொண்டு போவோம். அதுக்கு பிறகு பரீட்சை மீது தயாரிப்போம். பிறகு வந்து நாங்கள் முடிவு கணக்கில் தயாரிப்போம். இது கணக்கிட்டு செய்யணும். அந்த இடையே நான் சொன்ன இந்த பொது நாள் குறிப்பீடு என்ற விடயத்தை பெரும்பாலான நாங்கள் தவற விட்டுருவோம், அல்லது அதை நாங்கள் ஒரு செய்முறையாக பார்க்குறதில்ல. உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் வந்து இந்த இறுதி வினாத்தாளில் நினைக்கிறேன் 2025-24 எங்களோட இந்த முதன்மையேடுகள் முடிய அல்ல முதன்மையேடுகள் முடிய நாங்கள் ரெட்டை பதிவு எழுதி அந்த ரெட்டை பதிவை பொது பேரிட்டு மாற்றி தான் பிறகு பரீட்சை மீதி கொண்டு போகணும். அவன் அந்த பொது பேரிட்டு மாத்திர பதிவுகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறான். 2 வருஷ பேப்பர்லையும் அது இருக்கு. நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. சரி, நம்ம உண்மையிலே அப்படிதான் படிக்க படிக்க வேணும். ஆனால் நாங்கள் அநேகமானாக்கள் அப்படி படிக்கிறது இல்லை. முதன்மையேடுகளுக்கு பிறகு முதன்மையேடுகள் இரட்டை பதிவுகளை நாங்கள் பொது பேரிட்டுக்கு மாற்றி தான் பேரிட்டுக்கு மாற்றுவோம். சரி, அதை நான் இந்த இடைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். பேரிட்டுக்கு பிறகு தான் அதை சொன்னான். சரி, நீங்கள் கொடுக்கல்வா முதன்மையேடுகளில் பதிஞ்சோன்னா அடுத்தது என்ன நடக்க வேணும், பொது நாள் குறிப்பீடு தயாரிக்கணும். அதில் பொது நாள் குறிப்பீட்டு பதிவுகளை தயாரிக்க வேணும். அதுக்கு பிறகு தான் பொது பேரிட்டுக்கு பதிவுகள் மாற்றப்பட்டு பிறகு பரீட்சை பொது பேரிட்டு சமப்படுத்தப்பட்டு பரீட்சை மீது தயாரிக்கப்படும். சரிதானே? திரும்ப சொல்றேன் பாருங்க. முதல் வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும். அடுத்தது கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணங்கள் தயாரிக்கப்படும். மூல ஆவணங்களை அடிப்படையாக கொண்ட முதன்மையேடுகள் பதிவு செய்யப்படும். முதன்மையேடுகளுக்கு பிறகு நாட்குறிப்பு பதிவேடு தயாரிக்கப்படும். பொதுப்பேரிடுக்கு பதிவுகள் மேற்கொள்ளப்படும். பொதுப்பேரிடு சமப்படுத்தப்படும். பிறகு பரீட்சை மீதி, பிறகு செம்மியாக்கல்கள், பிறகு நிதிக்கூட்டுகள் தயாரிக்கப்படுது. இது வந்து கணக்கீடு செய்முறை என்று ஒழுங்கு வரிசை. நான் சொன்னதில் இடையில சில விடயங்கள் இந்த கேள்வியில விடுபட்டிருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கு அடுத்த விடயத்தை பார்க்கலாம். அப்போ முதல்ல என்ன நடக்கின்ற பாருங்க. வந்து சொல்லியிருக்கு, வரைவு வருமான கூற்று நிதிநிலைமை கூட்டு தயாரித்தல். வரைவு வருமான கூற்றுன்றது வந்து ஒரு தற்காலிகமான வருமான கூற்று, மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய வருமான கூற்று. அதான் விஷயம். அது சில விலைகளில் காலாண்டுக்கு தயாரிப்பினம் அல்லது 6 மாதங்களுக்கு தயாரிப்பினம், எவ்வளவு காலத்துக்கு தயாரிச்சிருந்தாலும் வரைவு வருமான கூற்று என்பதோட விளக்கம் வந்து மாற்றத்துக்குள்ளாகக்கூடிய வருமான கூற்று சீராக்கங்கள் எதுவும் இருக்கலாம் அல்லது மாற்றம் செய்ய முடியும் அப்படின்றதான் அது வரைவுன்றது விளக்கம். அது ரைட், ஓகே. அப்போ நிதிநிலைமை கூட்டு தயாரிக்கிறது இதெல்லாம் கணக்கெடுத்து இறுதி செயல்முறை பாருங்க. வந்து இறுதியில் இருக்கவன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலுக்கான மூல ஆவணங்களை தயாரிக்கிறது. அப்போ இதுக்கு முன்னும் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கணும். அப்படி ஒரு விடயம் இல்லையே நினைக்கிறேன். அப்போ பியில இருந்து தான் ஆரம்பிக்க போகுது எனக்கு. அப்போ கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணம் தயாரிக்கிறோம். பிறகு மூலேடுகளில் பதிவு செய்வோம். பொது நாள் குறிப்பிட்ட மாற்றுறது இல்லை. அப்புறம் பேரிட்டு பதிவுகளை மேற்கொள்கிறோம். பரீட்சை பேரிட்டுக்கு நாங்கள் சமப்படுத்துறது இல்லை. அடுத்த பரீட்சை மீது தயாரிக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு நிதி கூட்டு தயாரிக்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணங்கள் வந்து தயாரிக்கப்படுறதா இருக்கும். அப்போ முதலாவது பி வரப்போகுது. பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலாவணங்களுக்கு பிறகு முதன்மையேடுகளை நாங்கள் பதிவுகளை மேற்கொள்வோம். முதன்மையேடுகளில் பதிஞ்சதை பேரேட்டுக்கு மாற்றிக்கொள்வோம். அடுத்த பேரேட்டில் பதிவு அடிப்படையாக வச்சுக்கொண்டு பரீட்சை மீதி தயாரிப்போம். பிறகு பரீட்சை மீதியை வச்சுக்கொண்டு நாங்கள் நிதி கூட்ட தயாரித்து கொள்வோம். இதில் தந்திருக்கிற விடயன்ற ஓடர். அதுதானே? அப்போ இந்த ஓர்டரில் இருக்கிற விடையை தெரிவு செய்யுங்கன்னா சரி. இப்போ இதில் பாருங்க, இந்த ஓர்டரில் பிஇடிசிஏன்னு சொல்லி 3வது ஆன்சர் இருக்கு. அப்போ 2வதுக்கு 3வது ஆன்சர் வந்து சரியானது. ரைட். அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் 3வது கேள்வி. பின்வருவனவற்றுள் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்தின் படி பின்வருவனவற்றுள் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்தின் படி விருத்தி செய்யும் கணக்கீட்டு அளவுசார் பண்பாக அமையாதது. இப்போ உங்களுக்கு கணக்கீட்டு
எண்ணக்கருசார் சட்டகம் என்னன்னு தெரியாது. 13ல இருக்கிறான் என்ன சாரி 12ல இருக்கிறார்கள் தேர்ட் டேர்முக்கு தெரியாது. ஆனால் உண்மையில முன்னும் அதை பற்றி சொல்லலாம். அல்லது நீங்கள் 13 முதலாம் தவணையில் அதை கட்டாயம் படிக்க வேணும். சரியான கணக்கெட்டு எண்ணக்கரு சட்டகத்தின் அடிப்படையில் கணக்கெட்டு தகவல்கள் வந்து ஆஹ், கணக்கெட்டு தகவல் பண்புகள் வந்து சிலது கணக்கெட்டு தகவல் நீங்கள் படிச்சிருக்கலாம். சரியான அப்படி ஆஹ், கணக்கெட்டு தகவல் படிக்கிற சந்தர்ப்பத்தில் அது இந்த வகையை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிதானே? ரைட். ஓகே. அப்போ அதில் வந்து கணக்கெட்டு தகவல்களை வந்து நாங்கள் ரெண்டு வகைப்படுத்துகிறோம். ஒன்று ஆஹ், பிரதான பண்புகள், அடுத்தது தரத்தை மேம்படுத்தும் பண்புகள் என்று ரெண்டு வகைப்படுத்துகிறோம். அப்போ தரத்தை மேம்படுத்துகிற பண்புகள் அதில் விருத்தி செய்ய வேண்டிய பண்புகள் என்று சொல்லுவோம். அதில் விருத்தி செய்ய வேண்டிய பண்புகள் 4 இருக்குது. அடிப்படை பண்புகள் 2 இருக்குது. ஒன்று பொருத்தமான தன்மை, அடுத்து உண்மையான பிரதிநிதித்துவம் என்று 2 அடிப்படை பண்புகள் இருக்குது. அல்லது பிரதான பண்புகள் இருக்குது. மிச்சம் 4ம் வந்து தரத்தை மேம்படுத்துகின்ற பண்புகளாக இருக்கு. அப்போ அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அப்போ இதில் வந்து பொருத்தமான தன்மைன்றது 3வது விட வந்து இந்த அளவு சாரா பண்பாக அமையாதது. அப்படி விருத்தி செய்கிற பண்புக்குள்ள அது வராது. அது பிரதான பண்பாக வரும். சரிதானே? அது விருத்தி செய்யும் பண்பு இல்லை தரத்தை மேம்படுத்தும் பண்புன்னு சொல்லுவோம். அதுல ஒன்று சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, அடுத்த விளங்கிக் கொள்ளக்கூடியது, அடுத்தது நம்பகத்தன்மை, காலந்தவரம். இந்த 4ம் வந்து விருத்தி செய்ய வேண்டிய பண்புகள். இதுலேயும் சில மாற்றங்கள் நடந்தது. இது பழைய அந்த பேப்பர்ல சில விடயங்களை உள்வாங்காதபடியால் சில வேளைகளில் இந்த கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்தின் விடயங்களும் அதுல மாற்றங்கள் இல்லாமல் இந்த கேள்விகள் இருக்கலாம். சிலது பேர் மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குது. ரைட். அப்ப நான் அது இருக்கா இப்ப இருக்கிற விடயங்களை நான் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தி விடுறேன். அதோட இது ஒத்து போகுதா அப்படின்றத பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப இந்த விஷயங்கள் இது 13ல தான் பிரதானமான விடயங்களா இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கேள்வியில போட்டால் நாங்கள் 13லாம் படிக்கவும் இல்லை. முன்னுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம். முதலாம் பாடத்துல படிச்சிருக்கலாம். நான் நினைக்கிறேன் நம்மகிட்ட இருக்கிறார்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இந்த ஸ்கூல்ல இருக்கிறார்கள் அப்படி படிச்சிருக்க வேணும் தந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே. அப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கணக்கெடு தகவல்களை 2 வகைப்படுத்துகிறோம். ஒன்று அடிப்படை தர ரீதியான பண்புகள், அடுத்தது தரத்தை மேம்படுத்த வேண்டிய பண்புகள். தரத்தை மேம்படுத்துகிற பண்புன்னு சொல்லுவோம். அடிப்படை தர ரீதியான பண்புகள் பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம் என்று சொல்லி 2 வகை 2 பிரிவுகளை கொண்டிருக்குது. பொருத்தமான தன்மை உண்மையான பிரதிநிதித்துவத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, நம்பகத்தன்மை கொண்ட பிரதிநிதித்துவம்னு சொல்லி. இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு இப்போ வேண்டாம், 13ல பாருங்க. அடுத்தது தரத்தை மேம்படுத்துகிற பண்புகள் 4 இருக்குது. ஒன்று ஒப்பீட்டு ரீதியான தன்மை. சரியான அடுத்தது சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, அடுத்த காலத்துக்கு பொருத்தமான தன்மை, அடுத்த விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ இதில் நீங்கள் அந்த நம்பகத்தன்மை என்றதை ஒப்பீட்டு ரீதியான தன்மை என்று சேர்த்துக்கொள்ளுங்க. அதில் சேர்த்துக்கொள்ளுங்க அந்த ஒப்பீட்டு ரீதியான தன்மை. நம்பகத்தன்மை என்றதுக்கு பதிலாக நீங்கள் 4வது விடையை வந்து ஒப்பீட்டு ரீதியான தன்மை என்றதை சேர்த்து விடுங்க. ரைட். அப்ப இதுக்கு பொருத்தமான விட இந்த கேள்விக்கு பொருத்தமான விட அது பண்பு அல்லாததான் கேட்டவை. ஆகவே 3வது பண்பு வந்து இதுக்குள்ள தொடர்புடைய பண்பாக கருதப்படாது. ரைட். ஓகே. அடுத்த 4வது கேள்வி கணக்கு இருக்கிறபடியா நாங்கள் கடைசியா பார்ப்போம். 5வது வந்து பாருங்க, அதுவும் நோட்ஸ் தான். பின்வரும் எண்ணக்கருக்களில் எது அல்லது எவை முற்பணத்தினை விற்பனை முற்பணத்தினை வருமானமாக இனங்காண முடியாதென வலியுறுத்துகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கணக்கு எண்ணக்கருக்களோட சில விடயங்கள் மெசேஜ் ஒன்று என்னென்ன பார்ப்போம். ரைட். ஓகே. நான் பாஸ்டா சொல்றேன்னா இப்போ எழுதுகிற விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிக்கொள்கிறேன். திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். இந்த கணக்கெட்டின் கணக்கெடு தகவல் என்ற பண்பு அதுல அந்த பண்புல 2 வகை இருக்குது. ஒன்று அடிப்படை தர ரீதியான பண்புகள். நிச்சயமா எல்லாரும் ரெக்கார்ட் அனுப்புவேன். சார் நீங்க அந்த குரூப்பில் இருக்கிறீங்க, ரெக்கார்ட் வரும். ரெக்கார்டை பார்த்து நீங்க திரும்பவும் எழுதக்கூடியதா இருக்கும். ரைட். அடிப்படை தர ரீதியான பண்புகள் அதுல ஒன்று பொருத்தமான தன்மை.
இரண்டாவது உண்மையான பிரதித்துவம். அடிப்படை தர ரீதியான பண்புக்குள்ள ஒன்று பொருத்தமான தன்மை, இரண்டாவது உண்மையான பிரதித்துவம். அடுத்தது தகவல் கணக்கெடு தகவல் பண்புகள்ல ரெண்டாவது மேம்படுத்த வேண்டிய தர ரீதியான பண்புகள். ரெண்டாவது மேம்படுத்த வேண்டிய தர ரீதியான பண்புகள். மேம்படுத்த வேண்டிய தர ரீதியான பண்புகள் ஒன்று ஒப்பீட்டு ரீதியான தன்மை, ஒன்று ஒப்பீட்டு ரீதியான தன்மை, ஒப்பீட்டு ரீதியான தன்மை. இதில் இருக்கிறார்கள் இந்த எங்களுடைய ஸ்கூல்காரரை தவிர மற்றாக்களுக்கு இந்த ஸ்கூல் ஒன்றுக்காக செட் பண்ணி விடுங்க எனக்கு உங்களோட பேரையும் போட்டு. சரிதானே? இந்த ஸ்கூல்ன்றதை எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பினாலும் ஓகே. இது உங்களுடைய ஸ்கூலையும் உங்களுடைய பேரையும் இருக்கா? ரைட். ஒன்று ஒப்பீட்டு தன்மை, ரெண்டாவது சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, ரெண்டாவது சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, அடுத்தது மூன்றாவது காலத்துக்கு பொருத்தமான தன்மை, காலத்துக்கு பொருத்தமான தன்மை, நாலாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, நாலாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. ரைட். நான் கதைக்கிற விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயம் சொல்லுவேன். நீங்கள் நோட் பண்ணுறதுனா தான் அது ஞாபகத்தில் இருந்தால் நீங்கள் எக்ஸாம் செய்யலாம், அல்லது பேப்பர் செய்ய ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? ரைட். ஓகே. நான் கதைக்கிற விலங்கு நினைக்கிறேன். இது நெட்ஒர்க்கில் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? அப்படி தான் பிரச்சனை தான் சொல்லுங்க. ரைட். ஓகே. அஞ்சாவது வினாவுக்கு போவோம் நாங்கள். இதுக்கு பிறகு உங்களுக்கு விடயம் தேவையான நீங்கள் ரெக்கார்டு திரும்ப பாருங்க. சரிதானே? ரைட். அப்ப இதுல அஞ்சாவது பின்வரும் எண்ண கருக்களில் எது அல்லது எவை விற்பனை முற்பணத்தினை வருமானமாக இனங்காண முடியாதென வலியுறுத்துகின்றது. இப்ப இதுல எண்ணக்கருக்கள் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. எண்ணக்கருக்கள்ல அதுல பிரதானமா என்ன விஷயம், அந்த எண்ணக்கருவோட பிரதானமான விடயம் என்ன அதுல தொடர்படுது என்றதை நாங்கள் அதுக்காக பார்க்க வேணும். பிரதானமா என்ன விடயங்கள் இந்த எண்ணக்கருவோட தொடர்படுறதா இருக்கு. சரியான அப்ப எண்ணக்கருவோட பிரதானமா என்னென்ன விடயங்கள் தொடர்படுதுன்றதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்ப இதுல முதலாவது பாத்தீங்கன்னா அற்று எண்ணக்கருவை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அற்று எண்ணக்கருவோட எங்களுக்கு தொடர்புடைய விடயம் சென்மதி, வருமதி, முற்பணங்கள் இதெல்லாம் அற்று எண்ணக்கருவோட தொடர்புடையது. அதோட கடன்பட்டோர், கடன் கொடுத்தோர், கடன்பட்டோரும் வருமதியாளர், கடன் கொடுத்தோர் சென்மதியாளர். அப்ப அதுவும் வருமதி தான், சென்மதி தான். சரிதானே? அப்ப அற்று எண்ணக்கருவுக்குள்ள இவ்வளவு விடயங்களும் இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ இவ்வளவு விடயங்களும் மற்றொரு நகர் இருக்கிறபடியா திரும்ப உனக்கா சொல்றேன். வருமதி, முற்பணம், சென்மதி, அதே போல கடன்பட்டோர், கடன் கொடுத்தோர். கடன்பட்டோர் வருமதியாளர்னு சொல்லுவோம், கடன் கொடுத்தோர் சென்மதியாளர் சொல்லுவோம். அப்போ இவ்வளவும் அற்று எண்ண கருவுக்குள்ள இருக்கிற விஷயம். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது சொல்லியிருக்கு இணையதள எண்ணக்கரு. இணையதள எண்ணக்கரு செலவீனங்கள், வணிகத்தில் ஏற்படுகின்ற செலவீனங்களோட தொடர்புடைய எண்ணக்கரு. இணையதள எண்ணக்கரு அதுதான் பிரதானமா சொல்லுது. பிரதானமான விடயம் இணையதள எண்ணக்கரு செலவீனங்களோட தொடர்புடைய எண்ணக்கரு. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு என்று சொன்னால் இதை சொல்றது சட்ட முரண் எண்ணக்கரு என்று இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கருவுக்கு சட்ட முரண் எண்ணக்கரு என்று சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. ரைட். அப்ப அந்த இன்னொரு பேரை பொறுத்த வரையில தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு அதுன்ற அந்த மற்ற பேர் இந்த எண்ணக்கருவின் விளக்கத்தை உங்களுக்கு சொல்லும். சட்ட முரண் எண்ணக்கரு, சட்டத்தோட முரண்படுகின்ற எண்ணக்கரு. அதுதான் இது. சட்டத்தோட சட்டத்தில் ஒன்று சொல்லி இருக்கும், ஆனா இந்த எண்ணக்கரு இன்னொன்று சொல்லும். சட்டத்துக்கு மாறாக ஒரு கருத்தை சொல்லும். ரைட். அப்ப இதுல நீங்கள் அதுல இன்னும் படிக்கல, இதெல்லாம் படிப்பீங்களா அந்த விஷயம். குத்தகை என்ற ஒரு விஷயம் இருக்கு. லீசிங்ன்றது உங்களுக்கு தெரியும், குத்தகை. அப்போ குத்தகையை பொறுத்தவரையில குத்தகைக்கு எடுத்த சொத்தை சட்டத்தின்படி நாங்கள் எங்களோட வணிகத்தின் சொத்தாக பதியலாம். ஆனால் இந்த எண்ணக்கரு சொல்லுது சொத்தாக காட்டவில்லை, அதால காட்டுறோம் நாங்கள். அப்ப குத்தகையோட தொடர்புடைய எண்ணக்கரு இந்த சட்டமான எண்ணக்கரு. அடுத்தது இந்த ஏற்பாடுகள் ஏதாவது எங்களுக்கு நிச்சயம் இல்லாம இருக்கும், ஆனா அதை ஏற்பாட்டை காட்ட சொல்லி சொல்றது இந்த எண்ணக்கரு சில இடங்கள்லாம் முரண்பட்டு கொள்ளும்.
அதால அதை நாங்கள் சட்டமுரண் எண்ணக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை தோற்றத்திலும்பாக கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கிற. அப்போ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கதை போனால் நாங்கள் 13ல் கொஞ்சம் விஷயங்களை படிச்சிருந்தா தான் எங்கே இதை பயன்படுத்துகிறோம்னு பார்ப்போம். சரி, அடுத்தது டிஏ பார்த்தீங்கன்னா தேர்தல் எண்ணக்கிறது. தேர்தல் எண்ணக்கிறது வருமான தொடர்புடைய எண்ணக்கிறது. அது என்ன சொல்லுதுண்டா, வருமானங்களை வந்து வருமானம் உள்ள காட்டணும். ஆனால் இந்த வருமானத்தை காட்டணும்டா உழைக்கப்பட்ட வருமானங்கள் அனைத்தும் உழைக்கப்பட்ட தினத்திலேயே வருமானமாக காட்டணும். ஒன்று இனி உழைக்க போறதை முன்னுக்கு வாங்கி வச்சிருந்து நாங்கள் வருமானமாக காட்டிடாது, அல்லது கடந்த காலங்கள் உழைச்சதை இப்போ வந்து வருமானமாக காட்டிடாது. அப்போ எந்த தேதியில் வருமானம் உழைக்கப்பட்டதோ அந்த தேதியிலேயே அது வருமானமாக வெளிப்படும், அல்லது அந்த காலப்பகுதியிலேயே வருமானமாக காட்டும். அப்போ இதோட தொடர்புடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும், விற்பனை முற்பணத்தை வருமானமாக இனம் காண முடியாது. அப்போ உங்களுக்கு அது தெளிவாக ஒரு விட தெரியும். ஒரு விடயத்தோடு ஒன்றுக்கு மேற்பட்ட பல எண்ணக்கருக்கள் தொடர்படலாம். அப்போ இங்கே ஒரு தெளிவான விடை தெரியும் எங்களுக்கு. தேர்தல் எண்ணக்கரு சொல்லிட்டு நாங்கள் வருமானம் உழைக்கும் போது எப்போ உழைக்கிறோமோ அந்த வருமானத்தை தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுது. அந்த எப்போ உழைக்கிறோமோ அந்த காலப்பகுதியில் வருமானமாக காட்டணும்னு சொல்லுது. அப்போ ஒரு விட தெரியும் எங்களுக்கு டி. இப்ப இந்த விற்பனை முற்பண வருமானத்தோட வேறு ஏதாவது எண்ணக்கரு தொடர்படுதா? வருமானமாக காட்ட முடியாதுன்னா அது என்னவாக அதை காட்டலாம், வெளிப்படுத்தலாம் அல்லது பதியலாம். நாங்கள் விற்பனை முற்பணத்தை ஒரு நடைமுறை பொறுப்பாக காட்டலாம். ஏன்னு சொன்னால் அது ஒரு முற்பணம், எங்களுக்கு முற்பணம் கொண்டு வருமானமாக வேண்டிய. அப்போ முற்பணத்தோடைய எண்ணக்கரு இன்னொன்று என்ன இருக்கு, அற்றுரு எண்ணக்கரு. இப்போ அற்றுரு எண்ணக்கரு இதில் தெரியலையேன்னு சொன்னால் அல்ல அந்த விட இதுக்கு இல்லையானா நாங்கள் தேர்தல் எண்ணக்கருடைய முடிச்சிருக்கோம். சரியான அப்ப இதே கேள்வியே நீங்கள் இப்படி கேட்டிருந்தா, இப்ப இந்த ஏபிசி எடுத்துடாமல் 5 எண்ணக்கருவை வந்து அதில் பொருத்தமான தெரிய சொல்ல கேட்டிருந்தா நீங்க தேர்தல் எண்ணக்கருவை தான் கேட்டிருப்பாங்க, மற்ற எண்ணக்கருவை சொல்லலாம். ஏன்னா அதில் சொல்ற கருப்பொருள் என்ன, விற்பனை முற்பணத்தை வருமானமாக இனம் காண முடியாது என்று சொல்ற எண்ணக்கரு தேர்தல் எண்ணக்கரு தான் அது பிரதான வகிவாதத்தை சொல்லுது. அது நீங்கள் இது வரும் வருடத்துக்கு உழைச்சிருக்கிறீங்களா அதை வருமானமாக காட்டிடாது. அவர் பொறுப்பாக காட்ட சொல்லல, பொறுப்பாக காட்டணும்ன்றது அற்றுவ நகர் தான் பொறுப்பாக காட்டும். அது சரிதான். அப்ப இதுல நேரடியா இப்ப ஏபி என்று சொல்லி அந்த 2 விடயங்களை தெரிவு செய்கிறது காட்டி நேரடியாக எண்ணக்கருக்களை தந்திருந்தா தேர்தல் எண்ணக்கரை தான் இதுக்கு விட. வேற அற்றுவ நகரம் இருக்கும் அந்த விடைக்குள்ள, 5 விடைக்குள்ள அற்றுவ நகரம் இருக்குது, தேர்தல் நகரம் இருக்குன்னா உங்களோட விடையின் தெரிவு தேர்தல் எண்ணக்கருவாக இருக்க. என்ன தேர்தல் நகர் தான் நாங்கள் முக்கிய வாங்க வகிக்குது, முற்பணத்தை கொண்டை நீங்கள் வருமானமாக காட்டலாம்னு சொல்றோம். இங்கே 2 விடையும் இருக்கிறபடியால் ஏயும் டியும் வந்து இதில் பொருத்தமானதாக இருக்கும். டிக்கு மட்டும் போடலாம், டி மட்டும் ஒரு விடையும் தெரியல பாருங்க. சரிதானே? அப்போ உங்களை நான் தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்ன 2 சந்தர்ப்பம், அந்த 2 சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கு. ரைட், அடுத்தது எல்லாமே வந்து நோட்ஸாக இருக்கு, சாரி கணக்காக இருக்கிறபடியா பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. சார் நோட்ஸ் ஆன இருக்கு, இப்போ எனக்கு கணக்கு பண்ணுறீங்கன்ட்டு 7வது பாருங்க இது ஒரு நோட்ஸ் கேள்வி, 6வது ஒரு நோட்ஸ் கேள்வி. ஆனால் நான் கணக்கு பகுதி என்று விட்டு போகிறேன் உங்களுக்கு. 8வது ஒரு கணக்கு பகுதி. இப்போ என்ன ஏன் நான் இதை விட்டுட்டு போகிறேன்டா, நோட்ஸ்ன்றதுக்குள்ள உள்ளடக்காக போகிறான்டா. இதில் வேற சொல்லியிருக்கு, பின்வரும் தகவல்களை கொண்டு 6, 7, 8 வினாக்களுக்கு விடையளிக்கணுமா. இந்த தகவலை வாய்ச்சா நீங்கள் எத்தனை கேள்விக்கு விடையளிக்கணும், 3 கேள்விக்கு விடையளிக்கணும். 6, 7, 8. அப்போ இதில் நான் 8 வந்து கணக்கு பகுதியோடு இருக்கிறபடியால் நான் அந்த கேள்விக்கு விடியளிக்கிறதுக்கு தனியாக ஒருக்கா நான் அந்த தகவலை வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு தடவை வாசிக்கும் போதே விடியெழுத வேணும். சரிதானே? நீங்கள் திரும்ப திரும்ப பல தடவை வாசிக்கும் போது உங்களை நேரத்தை இழக்க வேண்டியிருக்கு. அதால நான் அந்த 3 கேள்விக்கும் ஒரே தரத்தில் விடியெழுத வேணும். 3 கேள்விக்கும் ஒரே டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு 3 கேள்விக்கு நான் விடை எழுத வேணும். உங்களுக்கு அந்த நேரம் எல்லாம் தீர்மானிக்கும் போது இப்படியெல்லாம் சிந்திச்சு தான் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். 2 மணித்தியாலத்துக்குள்ள செய்யலாமா என்ன அவன் இப்படி தான் பார்ப்பான். அப்போ மிக ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் என்ன செய்வான், அப்படி 3 வினாவுக்கு முடிய விடையை வந்து ஒரு சேம் டைம் செய்வான். அப்போ அவனுக்கு அது இலகுவாக இருக்கும், அல்லது அவனால் அந்த 2 மணித்தியாலம் செய்ய முடியும். இப்போ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணாதவனுக்கு பேப்பர் எடுக்க மாட்டாங்க, படிக்காதவனுக்கு பேப்பர் எடுக்கிறதில்ல. சரியான குறைஞ்ச 40 மார்க்ஸ் எடுக்கிற பாஸ் பண்ணுற அளவுக்கு பேப்பர் இருக்கும், அது வேற. பாஸ் பண்ண முடியாமல் அல்லது பாஸ் பண்ணவும்
உண்மையில பேப்பர் செட் பண்ண அப்படித்தான் யூஸ் பண்ணேன். எடுக்கவும் கஷ்டமாக இருக்கணும், அதே போல் ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் பேப்பர் இருக்கும். அதையும் தாண்டி உங்களால் பாஸ் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸை பற்றி ஒரு அடிப்படை அறிவே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லலாம். பூர்ணமான தெளிவு இல்லைன்னு சொல்லலாம். சரி, அப்போ எந்த ஒரு வினாத்தாள் எடுத்தாலும் உங்களுக்கு பாஸ் பண்ணுறது கேட்ட கேள்விகள் இருக்குங்க. கட்டாயம் 40 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இலகுவான கேள்விகள் இருக்கு. அது கூட எடுக்கிறது தான் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு திறனுக்கு ஏற்ப அது மாறுபட்டு கொண்டு போகும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். 9வது கேள்வி பாருங்க. 9வது கேள்வி வந்து அது இலக்கங்கள் தந்திருந்தாலும் நோட்ஸ் கேள்வி. நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா அது நோட்ஸாக தான் இருக்கு பாருங்க. எங்களுக்கு அதை நாங்கள் கொடுக்கல் வாங்கல் வருமாறு எங்களுக்கு கேள்வி என்னென்னா, கொடுக்கல் வாங்கல்களில் புத்தகங்களில் பதிவு செய்யவில்லை எனின் பின்வருவற்றுள் எவை வங்கி மேலே பற்றின தோற்றுவிக்கும் என்று கேட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் அதையும் பார்க்கலாம், அல்லது நாங்கள் அடுத்தடுத்த கேள்வியோட நீங்கள் கணக்கு பகுதியிலையும் அதை கொண்டு போகலாம். சரிதானே? இப்போ ரைட், ஓகே. இது 9வது விட்டுட்டு போவோம் நாங்கள். 10வது, அடுத்தது 11, 12 அது கணக்கு பகுதிக்குரியது, 13, 14, 15, இப்போ 16 வரும். ரைட், இதுக்கு நீங்கள் இப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் நோட் பண்ணல. சரிதானே? 16 வந்து பாருங்க, பின்வரும் கணக்குகளுக்கான பொருத்தமான பேரிட்டு கணக்கினை சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவென வகைப்படுத்தட்டுமாம். மதிப்பு குறைப்பு நட்டம் என்றாப்பன் அறவிட முடியாத கடன். அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம். அறவிட முடியாத கடன் நீங்கள் ஓயிலையும் படிச்சிருப்பீங்க. உண்மையிலே தரம் 12 வரைக்கும் அறவிட முடியாத கடன் பேர் தான் அதுக்கு இருக்கு. 13ல் தான் அது மதிப்பு குறைப்பு நட்டம் வந்து மாறுது. சரிதானே? அப்போ எல்லாம் நீங்கள் உங்களை 12 கேட்க பொருள் தானே எக்ஸாமில் 13 பற்றி தான் யோசிக்க வேணும். அப்போ அதால் அவங்க மதிப்பு குறைப்பு நட்டம் என்ற பெயரையே பயன்படுத்தினோம். இது ஒரு செலவீனம் மணியத்துக்கு. அறவிட முடியாத கடன் மணியத்து ஒரு செலவீனம் தானே. அப்போ இதில் பேரிட்டு கணக்கு நீங்கள் செலவுன்னு சொல்லுவீங்க. உட்திரும்பல் வந்தப்பன் ஒரு விற்பனை திரும்பல், அதான் அதில் சரியான பேரை பார்த்தீங்கன்னா உட்திரும்பல் விற்பனை ரெண்டும் உண்டு. விற்பனை திரும்பல் என்றது வந்து அதில் இருக்கிற அந்த செயற்பாடுன்ற விளக்கம் இருக்கு. விற்பனை திரும்பல், விற்பனையை திருப்புறது. விற்பனை வணிகத்துக்கு ஒரு வருமானம், விற்பனையை திருப்பினாலும் அதுவும் ஒரு வருமானம் தான். ஆனால் விற்பனை வணிகத்துக்கு ஒரு வருமானம், அது வருமானத்தை அதிகரிக்கும். விற்பனை திரும்பலும் ஒரு வருமானம் என்று சொல்றோம், அது வருமானத்தை குறைக்கும். ஆனால் வருமானம் தான் கணக்கு வகையை பொறுத்தவரை வருமானம். அப்போ உட்திரும்பல் வந்து வருமான கணக்கு, அது உட்திரும்பல் வருமானங்களை குறைவடைய செய்யும் என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்த நடைமுறையில்லா சொத்துக்கான ஒதுக்கம். நடைமுறையில்லா சொத்துக்கான ஒதுக்கம் இதில் சொல்லியிருக்கணும்னா திரண்ட தெய்வத்தை தான் சொல்லியிருக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு சொத்து. நடைமுறையில்லா சொத்துன்ற ஒதுக்கம், திரண்ட தெய்வ ஒதுக்கம்னு சொல்றது, அது வந்து ஒரு சொத்தாக கருத வேண்டும். அடுத்த வெளிச்சுமை கூலி, இது வணிகத்துக்கு ஒரு செலவீனம். வெளிச்சுமை கூலி வணிகத்துக்கு ஒரு செலவீனம். அப்போ 16வது கேள்விக்குரிய விட உங்களுக்கு தெரியும். திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க. மதிப்பு குறைவு நட்டம் செலவீனம், உட்திரும்பல் வருமானம், நடைமுறையில்லா சொத்து ஒதுக்கம் சொத்துக்கள், வெளிச்சுமை கூலி செலவினம். 14வது கேள்வி போனாங்கள். பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துடன் தொடர்புடைய கணக்கீட்டு எண்ண கருவினை குறிப்பிடட்டுமாம். இருப்புகளின் கிரியம், தேறியது நிகழ்த்தக்க பெறுமதி, எது குறைவோ அந்த பெறுமதியை கருத்தில் கொள்ளணும்னு சொல்ற எண்ணக்கரு முக்கியத்துவ எண்ணக்கரு இல்லை பாதுகாப்பு எண்ணக்கரு. பாதுகாப்பு எண்ணக்கரு சொல்லுது இருப்பின்ற கிரியம், தேறிய திருத்தக்க பெறுமதி, அதுல எது குறைவோ அதை நாங்கள் கணக்கில் காட்டணும்னு சொல்லுது. இப்போ இங்கே அதை தான் சொல்லியிருக்குது, எது குறைவோ அதை கருத்தில் கொள்ளணும்னு சொல்ற எண்ணக்கரு பாதுகாப்பு எண்ணக்கரு இல்லை முக்கியத்துவ எண்ணக்கரு. ரைட், இந்த முக்கியத்துவ எண்ணக்கரு வேறு என்ன எல்லாம் சொல்றது? வணிகத்தில் செய்கிற சகல ஏற்பாடுகளுக்கும் இந்த எண்ணக்கரு தான். இப்போ உங்களுக்கு தெரியும் ஐயக்கடன் ஒதுக்கம். இப்போ ஐயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்றதுல ஐயக்கடன் ஒதுக்கம். அத மாதிரி இப்போ நட்டஈட்டு கோரிக்கைகள், அதற்கான ஏற்பாடுகள், விற்பனை உத்தரவாத ஏற்பாடுகள், இது எல்லாமே பாதுகாப்பு எண்ணக்கருக்கு அமைவாகத்தான் அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கருக்காகத்தான் நடக்குது. இப்போ இந்த தகவலோட இன்னொரு எண்ணக்கரு தொடர்படும். இப்போ கிரியம் தேறியதுக்கு அப்புறமா எது குறைவோ அதை நாங்கள் கணக்கில் காட்டும் போது இருப்பு வீழ்ச்சி நட்டம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இருப்பு வீழ்ச்சி நட்டத்தை நாங்கள் ஏனைய செலவாக கொண்டே பதிடுறாங்க இல்லையா? ஏனைய செலவாக கொண்டே பதிடலாம். அப்போ அந்த இடத்துல இணையதள எண்ணக்கருவும் அதோட தொடர்புடையது. அப்போ இந்த முதலாவது கூற்றோட தொடர்புடைய எண்ணக்கருக்கள் எதென்று கேட்டிருந்தால்
நீங்கள் பாதுகாப்பு எண்ண கருவும் தேர்தல் எண்ண கருவும் எழுதலாம். இது பிரதான செயற்பாடு அல்லது இப்படி சொல்ற எண்ண கரு வந்து பாதுகாப்பு எண்ண கரு. ஓகே தானே? அடுத்த பாருங்க, விற்பனை முற்பணமாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. அது பொறுப்பாக வழிபடுது. பொறுப்பாக காட்டணும்னு சொல்றது என்ன? முற்பணத்தை பொறுப்பாக காட்டுறோம், முற்பண வருமானத்தை பொறுப்பாக காட்டுறோம், ஆற்று எண்ணக்கரு. அப்ப இங்க வேறு எண்ணக்கருவை நாங்க சொல்லிடலாம். அப்ப விற்பனை முற்பணத்தோடைய எண்ணக்கரு வந்து அற்று எண்ணக்கருவா இருக்கும். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இரு இருப்பின் விற்பனை கிரியம் ஒரு செலவு ஆகவும் இறுதி இருப்போர் சொத்தாகவும் இதில் கூற்றி பதிவு. விற்பனை கிரியம் வணிகத்துக்கு ஒரு செலவினம் அப்பன், அதே மாதிரி இறுதி இருப்பு வணிகத்துக்கு ஒரு சொத்து. ஆகவே நாங்கள் இது வந்து இணையதள எண்ணக்கர் சொல்லுது. ரைட், நாங்கள் வருமானம் அளிக்கும் போது எவ்வளவு செலவு ஏற்படுதோ அந்த வருமானத்துக்கு எதிராக இந்த செலவுகளை பதிவளிக்க வேணும். அப்ப விற்பனைக்கு எதிராக நாங்கள் விற்பனை கிரியத்தை கொண்டே பதிவளிக்கலாம். அப்ப அந்த இடத்துல அது எங்களுக்கு தொடர்புடைய எண்ணக்கருவாக இணையதள எண்ணக்கரு செலவினமாக காட்டுவதால் இணையதள எண்ணக்கரு தொடர்புறது. அடுத்த பாருங்க, காணியின் சந்தை பெறுமதி அதிகரித்து சென்ற போதிலும் இதன் கிரிய பெறுமதியை புத்தகத்தில் காட்டுது. எப்பவுமே நாங்கள் வாங்கின கிரிய பெறுமதியை தான் கணக்குகளில் காட்டணும்னு சொல்ற எண்ணக்கரு வரலாற்று கிரிய எண்ணக்கரு. வரலாற்று கிரிய எண்ணக்கரு. அப்ப இன்னொரு கேள்வி இருக்கு இந்த வரலாற்று கிரிய எண்ணக்கரோட. வரலாற்று கிரிய எண்ணக்கரு மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அவை. ஒன்று இதில் சொல்லப்படுகிற முதலாவது அங்கே வரலாறு கிரிய எண்ணக்கரு மீறப்படுது. இருப்புகள் கிரியம் தேறிய சொல்லத்தக்க பெறுமதியில குறைத்தெழுதும் போது அங்கே வரலாற்று கிரிய எண்ணக்கரு மீறப்படுகின்றது. அப்போ வரலாற்று கிரிய எண்ணக்கரு மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் இதொண்ட படிச்சிருக்கிறீங்க. மற்ற ரெண்டு விஷயம் இருக்குது. அது நீங்கள் அங்கே படிக்கும்போது தான் தெரியும். 13ல் படிக்கும்போது தான் அதை பற்றி சொல்லலாம். சரி, உதாரணத்துக்கு சும்மா குத்தகை என்ற நிகழ்கால பெறுமதி சொல்லலாம். மற்றது மீன் மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் எல்லாம் சொல்லலாம். ரைட், விலைமட்ட மாற்றங்களை கருத்தில் கொள்ளாத எண்ணக்கரு இதுதான். இந்த வரலாற்றுக்கு எண்ணக்கரு தான் விலைமட்ட மாற்றங்களை கருத்து. என்ன வாங்கின பெறுமதி அப்படியே காட்டல சொல்லினேன். அப்ப விலைமட்ட மாற்றம் பணவீக்கம் அங்கே கருத்தில் கொள்றது இந்த எண்ணக்கருக்கு அமைவாக. ஓகே, அடுத்தது 18வது கேள்வி. அது எங்களை கணக்காக இருக்குது. 19 பாருங்க, கணக்கு எண்ணக்கரு சட்டகம் 2018 படி முழுமையான உண்மையான பிரதித்துவமாக வெளிப்படுத்துவதற்கு இருக்க வேண்டிய 3 பண்புகள் அவை. அது உண்மையான பிரதித்துவம் என்ற பண்புகள் என்ற உப பண்பு தான் அது. இந்த கேள்வி உங்கள்கிட்ட உண்மையில இந்த கேள்வி வந்து கேட்டுருக்கக்கூடாது. எங்களுக்கு என்னென்னால் நீங்கள் இப்போ படிக்க போறது இல்லை இது சம்பந்தமாக. நான் அப்படியே சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது உண்மையான பிரதித்துவத்தின் உபபண்புகள் 3 இருக்குது. இப்போ முந்தி பழசுல 2023க்கு முன்ன 4 இருந்தது. சாரி, 2018க்கு முன்ன 4 இருந்தது. 18க்கு பிறகு 18 திருத்தம் எப்போ வந்ததுன்ற எங்களுக்கு 2020ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அது எங்களுக்கு பேப்பர்ல வருத்துவாங்க. ரைட், அப்போ அதுக்கு முன்னுக்கு பழசு தான் இருக்கும். 20க்கு முன்னுக்கு 20ஆம் ஆண்டு தான் அந்த திருத்தங்கள் உள்வாங்கப்பட்டது. அப்போ இது இந்த உபபண்புகள் 3 இருக்குது. அப்ப ஒன்று பூரணத்தன்மை, ஒன்று பூரணத்தன்மை, ஒன்று பூரணத்தன்மை, இரண்டாவது நடுநிலைத்தன்மை, இரண்டாவது நடுநிலைத்தன்மை, இரண்டாவது நடுநிலைத்தன்மை. ரைட், 9:30க்கு நாங்கள் நிப்பாட்டுவோம் வகுப்பை. சரி, அப்புறம் நீங்கள் ஓடிடுவீங்க இதில் லேட்டாக. சரி, அனைத்துலையும் வந்திருந்தாலும் உங்களுக்கு. ரைட், நடுநிலைத்தன்மை நான் மிச்சம் இது நான் தான் மிச்சத்தை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பண்ணி. நிச்சயமாக இன்றைய அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ண எங்களுடைய அந்த புது ஆக்கள் வந்து ஒரு எனக்கு உங்களுடைய ஸ்கூலையும் வந்து என்னங்க கட்டாயம் வந்து உங்களுடைய ஸ்கூல்காரர்கள் சொல்லுங்க. இது ஃப்ரீ கிளாஸ் தானே. நீங்கள் இந்த தவணை முடியும் வரைக்கும் ஃப்ரீயாக இணையலாம். நிறைய பேருக்கு வசதி இருக்கும், கிடைக்கும். சில பேருக்கு வசதி கிடைக்காது. அதாவது வடிவான டியூஷனில் கற்கிறதுக்கோ அல்லது மேலதிகமாக கற்கிறதுக்கான வசதிகள் இருக்காது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இது இருக்கும். சரிதான்? ரைட், ஓகே, அதை பயன்படுத்தி கொள்ள சொல்லுங்க. கட்டாயமான இது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த புதுசாக இணைஞ்சாக்களை சொல்கிறேன். அந்த யூடியூப் சேனலோட நீங்கள் இந்த விஷயங்களை பார்க்கலாம். சரிதானே? நான் உங்களை போடுவேன் அந்த குரூப்பில். இது போடுவேன். குரூப்பில் இல்லாதார்கள் அந்த யூடியூப் சேனலில் அல்லது வேறு யாக்கள் நீங்கள் இந்த லிங்க் அதனோட தான் எடுத்திருப்பீங்க. லிங்கோடாக இணைஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே? ஓகே,
மூன்றாவது வந்து வழக்கலற்ற தன்மை. இரண்டாவது நடுநிலைத்தன்மை, மூன்றாவது வழக்கலற்ற தன்மை. சரியான ரைட், ஓகே. அடுத்தது போவோம். ஆஹ் 20வது கேள்வி. ரைட், 19வது கேள்வி நான் மீண்டும் ஒரு ஆள் கேட்டிருக்கு, திரும்ப ஒருக்கா சொல்ல சொல்லி. 19வது கேள்விக்கு அப்பன் முதலாவது பூரணத்தன்மை. பூரணத்தன்மை. இரண்டாவது நடுநிலைத்தன்மை. பூரணத்தன்மை, அடுத்த நடுநிலைத்தன்மை. மூன்றாவது வழுக்கலற்ற தன்மை. வழுக்கலற்ற தன்மை. வழுக்கலற்ற தன்மை. சரிதானே? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, 20வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களின் மூல ஆவணத்தையும் மூல ஏடுகளையும் குறிப்பிடட்டுமா? ரைட். ஏன் நான் இந்த நோட்ஸை முன்னும் செய்துருவாங்கன்னா, இந்த கேள்வி வந்து இலகுவான கேள்வி. நீங்கள் கணக்கில் அதை செய்து டென்ஷன் ஆகி கடைசியாக போய் கேள்வியை பார்த்தீங்கன்னா இலகுவான கேள்வி. விட வெறும் ஆனால் எழுத வரா. சரிதானே? விட வந்து இதில் வாய் மட்டும் வந்து நிற்கும். அங்கே எழுத வராமல் இருக்கும், டென்ஷன் ஆகிடுவீங்க. அப்போ அதுக்காக நீங்கள் இலகுவாயம் இருக்கும், படித்தது ஞாபகத்தில் நிற்கும், பேப்பரை வாங்கினோன்னு நோட்ஸ் எழுதும். சரிதானே? ரைட், ஓகே. பெற்ற கழிவு அதுக்குரிய மூல ஆவணம் என்னன்னு கேட்டிருக்கிறான். மூல ஈடும் என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்போ இதில் பெற்ற கழிவுக்குரிய மூல ஆவணம் என்ன? பொதுநாட்குறிப்பு, கைச்சாத்து, பொதுநாட்குறிப்பு. பெற்ற கழிவு நீங்கள் காசு பெறுவனவு நாளெடு சாரி காசு கொடுப்ப நாளில் பாய்ஞ்சாலும் ரைட், அது எங்கே மாற்றப்படும்னா பொதுநாள் குறிப்பிட்டலாம் இரட்டை பதிவுக்கு உட்படுத்தப்படும். ஆக அதைத்தான் நாங்கள் மூலவராக பார்ப்போம். இது ஒரு ஞாபக நிலை, இது இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி பதிகிறீர்கள் தானே. ரைட், அப்போ பொதுநாள் குறிப்பிடும், பொதுநாள் குறிப்பு கைச்சாத்தம் பெற்ற கழிவுக்கு. அடுத்த பொருள் பெற்றும் அப்படித்தான், பொதுநாள் குறிப்பு கைச்சாத்தம் பொதுநாள் குறிப்பிடும். அடுத்தது கடன் கொடுத்தவர்களுக்கு காசு கொடுக்குறோம், அது கொடுப்பனவு கைச்சாத்தும் கொடுப்பனவு நாளிடும். கடன்பட்டோர் திருப்பி திருப்பிய இருப்பு திருப்பி அனுப்பியது உட்திரும்பல் என்றபடியால் செலவுத்தால் அங்கே மூலேடு உட்திரும்பல் நாளேடு. கடன்பட்டோர் திருப்பியது வந்து மூல ஆவணம் வந்து செலவுத்தாள், அதே போல மூலேடு வந்து உட்திரும்பல் நாளேடு. சரியான? அடுத்த கேள்வி போவோம். அடுத்து 21 நோட்ஸ் கணக்கு பகுதியாக இருக்குது. 22 23 23 ஒரு கணக்கு கூடாதான், அதை கூட விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும். பாருங்க நோட்ஸ் ஆகும். பின் வழக்கல்ல ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள். ஒரு டவுட் ஒன்று இருக்கு, பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். ரைட். இந்த பெற்ற கழிவு வந்து ஏன் பொதுநாள் குறிப்பீடு கொண்டு வரோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரியும் அந்த காசு கொடுப்பனவு நாளை பொறுத்தவரையில் அது பகுப்பாய்வுக்குள்ளே இல்லை. பாருங்க, வெளியில ஒரு பகுதியாக தான் இந்த பெற்ற கழிவு இருக்குது எங்களுக்கு. அதோட ஞாபக நிரல் என்று தான் அதை சொல்றாங்க. கழிவு இதுக்குள்ள வார இல்லை, பகுப்பாய்வுக்குள்ள வார இல்லை. பகுப்பாய்வுக்குள்ள வார இல்லாததுக்கும் பாருங்க காசு கணக்கு ரெட்ட பதிவு இருக்கு. பெற்ற கழிவுக்கு அப்படி ஒன்று வராது, காசு பதிவு வராது அதுக்கு. அது கடன் கொடுத்தோரோட தொடர்புடையது. அப்போ அதுக்கு ரெட்டை பதிவு பெற்ற கழிவு கணக்கும் கடன் கொடுத்தவங்க கட்டுப்பாட்டு கணக்கும் தான் பதிவு. அப்போ காசு ஒன்று வராதபடியாக நாங்கள் அதை காசு கொடுப்பனவு நாளேட மூலாவணமாக எடுக்க மாட்டோம், சாரி மூலேடாக எடுக்க மாட்டோம். பகுப்பாய்வுக்குள்ள வார எல்லா விடயத்துக்கும்
மூலேடு வந்து காசு கொடுப்பனவு நாளேடு தான். மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாது தான். இப்போ பெற்ற கழிவுக்கு வந்து அங்கே நாங்கள் கொடுப்பனவு கைச்சாத்தோ அல்லது மூலேடோ வந்து நாங்கள் கொடுப்பனவு நாளேட்டை பதிய மாட்டோம். சரி, அது பொதுநாள் குறிப்பிட்டு தான் அது போகும். அதுக்குரிய நீங்கள் நான் சொன்ன இந்த முதன்மையீடுகளில் பதிஞ்சோன்னு கணக்கெட்டு செய்முறையில் சொன்னான். முதன்மையீடில் பதிஞ்சோன்னு அடுத்தது நாங்கள் பொது பேரிட்டுக்கு மாற்றுறதுண்டா, சாரி, பொது நாளேட்டுக்கு மாற்றுறன்றது இந்த ரெட்டை பதிவை கொண்டு தான் மாற்றுவோம். அப்போ இதுக்கு தனி பதிவு, மற்ற எல்லாத்துக்கும் பதிவில் தான் பெற்ற கலையும் இருக்குது. இப்போ கடன் கொடுத்தவரை கொடுத்த காசும் இருக்குண்டா, கடன் கொடுத்தவரை கொடுத்த காசை காசு கணக்கோடு எழுதலாம், காசு கொள்ளனவை காசு கணக்கோடு எழுதுவோம். சரிண்ணா, பெற்ற கழிவை கொண்டு அப்படி எழுதலாம். அது தனி ரெட்டை பதிவு. அதுக்கண்டு அதுக்கு தனியான பதிவு என்றபடியா அதுக்குரிய முதன்மையேடு வந்து பொது நாட்குறிப்பேடு தான். அதை நாங்கள் மாற்ற வேணும். காசு கொடுக்கும்போது தான் கழிவு தருவாங்க. ஆனால் அந்த கழிவை நாங்கள் ஒரு ஞாபக நிரலாகத்தான் பதிக்கிறோம். ஆறுட்ட அந்த கழிவை வாங்கினோம்னு ஒரு ஞாபகத்துக்காகத்தான் காசு கொடுப்பனவனால ஒரு கழிவு நிரல்ண்டா பயன்படுத்துகிறோம். அந்த கழிவு நிரலை நாங்கள் பகுப்பாய்வுக்குள்ள பயன்படுத்தலை பாருங்க. பகுப்பாய்வுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு காசு கொள்ளனவு, கடன் கொடுத்தோரு கொடுத்தது, செலவினங்கள், இனிய கொடுப்பனவு எல்லாத்துக்கும் ரெட்டை பதிவு என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக காசு கணக்கு செலவு, கொள்ளன கணக்கு வரவு, கடன் கொடுத்தவங்க கட்டுப்பாடு கணக்கு வரவு, கொடுத்த செலவு கணக்குகளில் வர வைப்போம், இனிய கொடுப்பனவுகளையும் கொடுத்த அந்தந்த கொடுப்பனவு பேரில் வர வைப்போம். ஆனால் கழிவை கொண்டு இதுக்கு எழுத இல்லாத பாருங்க, காசு கொடுப்பனவுக்கு எழுத இல்லாத, காசு கணக்கு கூட இல்லாது. அப்போ அது தனியொரு ஞாபகங்களாக இருக்கிறதால, அந்த பகுப்பாய்வுக்கு உள்வாங்கிட்டு தனியொரு பகுதியாக இருக்கிறதால அதை நாங்கள் பொது நாள் குறிப்பீட்டுக்கு மாற்றித்தான் பொது பேரிட்டுக்கு மாற்ற வேணும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் பொது நாள் குறிப்பிட அது இந்த ரெட்டை பதிவுன்னு சொல்கிறோம். ரைட், ஓகே. அப்போ நான் என்னென்னா சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான விளக்கம் இருக்குமானா நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டிங்கன்னா மிச்சத்துக்கும் விளக்கம் தரலாம். தேவையான டவுட்டாக கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஓகே. அதற்காக திரும்ப அந்த விடையை நாங்கள் சொல்லிட்டு இந்தியா முடிப்போம். நாங்கள் கணக்கு பகுதி இருக்கிறபடியா அடுத்த வகுப்பில் நாங்கள் கணக்கு பகுதி பார்ப்போம். இந்த 25 கேள்வி தான் மொத்தம். இது பார்ட் 1ல் உங்களுக்கு பேப்பர் போட்டுருக்கா திரும்ப ஒரு கட்டாயம் செய்யுங்க. பார்ட் 2 ஒருக்கா செய்து கொண்டு வாங்க. சரி, செய்து கொண்டீங்கன்னா சுகம் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது. நீங்கள் செய்தா பிறகு செய்கிறது. சரி, இப்போ இதுக்கு ஒரு திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். இந்த மூலேடு பெற்ற கழிவுக்கு மூலாவணம் பொதுநாள் குறிப்பு கைச்சாத்து, மூலேடு வந்து பொதுநாள் குறிப்பேடு. பொருள் பெற்றுக்கும் அதே விஷயம்தான், பொதுநாள் குறிப்பு கைச்சாத்தும் பொதுநாள் குறிப்பேடு. கடன் கொடுத்தவரு கொடுத்த காசுக்கு கொடுப்பனவு கைச்சாத்தும் காசு கொடுப்பனவு நாளேடும். கடன்பட்டோர் திருப்பி அனுப்பினதுல வந்து நாங்கள் சாரி கடன்பட்டோர் திருப்பி அனுப்பினது வந்து உட்திரும்பல் நாளேடு மூலாவணம், மூலாவணம் வந்து செலவுத்தான், மூலாவணம் செலவுத்தான், மற்றது உட்திரும்பல் நாளேடு. ரைட், ஓகே. நாங்கள் இதோட முடிப்போம். வார வகுப்பில் இதை பற்றி மிச்சம் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம்.